Taste the Daily. திருப்பூரில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்த வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டத்தால் விவசாய நிலம் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் சாலையோரமாக அமைக்க கோரி பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பட்டி கிராம மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் உடுமலைப்பேட்டையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என கூறிய நிலையில் இதுவரை கொடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இலவச வீட்டுமனை பட்டா தர்றதுக்காக நாங்க நிறைய டைம் மனு கொடுத்திருக்கோம். கலெக்டர் ஆபீஸ்ல இது வரைக்கும் 3-4 டைமுக்கு மேல கொடுத்திருக்கோம். அது போக கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுத்திருக்கோம். அதுவும் போக பாத்தீங்கன்னா 68 பேத்துக்கு எங்களுக்கு பட்டா வந்திருக்குன்னு சொல்லி அலர்ட் ஆகி உடுமலைப்பேட்டையில எங்களுக்கு பட்டா கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அப்ப திடீர்னு அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தரதா சொன்னாங்க பட்டா, அப்பயுமே தரல. சேலம் மாவட்டம் மேட்டூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கனிம வள நிறுவன ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற 86 தொழிலாளர்களுக்கு கனிம நிறுவனம் 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி ஊதிய உயர்வு, ஊதிய நிலுவை, பஞ்சப்படி ஆகியவற்றை வழங்காததை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இன்றைக்கும் வரைக்கும் கூட அதிகாரிகள் இதற்கு செவிசாய்க்கிற மாதிரி தெரியவில்லை. இன்றைக்கு இந்த தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் ஓய்வு பெற்று இழந்து இன்றைக்கு இந்த பஞ்சப்படிக்காகவும் இந்த ஊதிய உயர்வுக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இன்றைக்கு அரசோ அரசு சார்ந்த கனிம நிறுவனமோ இன்றைக்கு அதுக்கு எந்தவித முன்னெடுப்பும் செய்யாமல் தொழிலாளர்களை இன்றைக்கு தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள்.